பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு சும்மா ஏசப்பா நாமத்தில் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலமா நீங்கள் தொடப்படுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். தொடப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை வெளிப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் மூலமா கர்த்தர் உங்களோட கூட பேசும்படியாக ஸ்தோத்திரம். ஸோ இந்த டாக் வித் ஜீசஸ் ப்ரோக்ராமில் கிரேஸ் டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு சும்மா உங்களை நான் சந்திக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஸோ நாம் கடந்த நாட்களில் தேவனுடைய அன்பை குறித்து தியானித்து வந்தோம். ஸோ லெட் அஸ் கண்டினியூ. இந்த கடைசி காலத்தில் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, கடந்த நிகழ்ச்சியில் தேவனுடைய அன்பு எப்படி நாம் பாவிகளாக இருக்கும்போதே ஏசப்பா நம்மளை நேசித்து நம்மளுக்காக ஜீவனே கொடுத்ததுனால அந்த அன்பு இன்னதென்று வெளிப்பட்டது. ஸோ காட்ஸ் லவ் வாஸ் ரிவீல்டு த்ரூ த பர்சன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக, அவர் சிலுவையில் மரித்ததன் மூலமாக அந்த அன்பு, கடவுளுடைய அன்பு வெளிப்பட்டது. ஸோ காட் ஷோட் இஸ் லவ் பை இஸ் டெத் ஆன் த கிராஸ். அதாவது நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில் ஆணிகள் ஏற்றுக்கொண்டார் என்று பார்த்தோம். நம்ம தலையில் கெட்ட எண்ணங்களுக்காக அவர் முள்முடி சுமந்து கொண்டார். அவர் சரீரமே சிலுவையிலே அங்கே நமக்கு வர வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். ஸோ வை? பிகாஸ் he loved us. அந்த நம்மை நேசித்ததுனால he gave his life என்று நாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? God so loved the world. நம்ம அவ்வளவா நேசித்தார். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம வாசித்து இல்லைங்களா, 1 யோவான் சாப்டர் 4 நம்ம படிக்கும்போது வசனம் 8 வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். God himself is love. God is love. அன்பாகவே இருக்கிறார். சரி, அதே 1 யோவான் 4:7, பிரியமானே ஒருவர் அன்பாக இருக்க கடமும், என்னில் அன்பு தேவனால் உண்டா இருக்கிறது. ஸோ தேவன் என்று சொன்னாலே அன்பு தான். அப்புறம் பாருங்கள், அன்பு உள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவர் அறிந்திருக்கிறான். அன்புள்ளவன் என்ன பண்ணுறான்? தேவனால் பிறந்திருக்கிறான். ஸோ இன்றைக்கி அந்த அன்பு உனக்குள்ளே இருக்குதா? அன்பு உங்களுக்குள்ளே இருந்தால் தேவன் இருக்கிறார்னு அர்த்தம். எங்கே அன்பு இருக்குதோ அங்கே தேவன் இருப்பார். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சண்டைங்க, பிரிவினை, பிரச்சனைங்க. தேவன் எப்படி இருப்பார்? அன்பு எங்கே இருக்குதோ அங்கே தேவன் இருக்கிறார். பிரியமானே, அது மாத்திரம் இல்லை, 1 யோவான் 4 அதிகாரம் வசனம் நம்ம வாசிக்கும்போது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். பாருங்கள், 1 ஜான் 4:12, 1 யோவான் 4:12, தேவனை ஒருத்தரும் கண்டதில்லை, நாம் ஒரு இடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார்னு அர்த்தம். ஸோ தயவுசெய்து குடும்பங்களில் அன்பு கூறுங்க. மனைவி பிள்ளைகள், கணவன் மனைவி நேசிக்கட்டும், பிள்ளைங்க பெற்றோரை நேசிக்கட்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கட்டும். இன்றைக்கி குடும்பங்களில் அன்பு இல்லாத நிலைமை, குடும்பங்களில் சண்டைகள், பிரிவினைகள். எப்படி தேவன் வாசம் பண்ணுவார்? எங்கே அன்பு இருக்குதோ அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். நெக்ஸ்ட்டு அப்புறம் நம்ம வாசிக்கிறோம், அதே 1 யோவான் 4 அதிகாரத்தில் 18 வசனம், அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை தள்ளும், புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளவது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஸோ அன்பு, ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பு வச்சுட்டா அவங்கள நம்ம முழுவதும் நம்புகிறோம், பயப்பட மாட்டோம் அவங்க கூட போகிறதுக்கு. ஆனால் அதே மாதிரி தான் தேவனை நம்ம முழுவதுமாக நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவரை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? அவர் அன்பிலே செலுத்துகிறோன்ற அர்த்தம். அந்த அன்புனால், அன்பு வரும்போது பயம் கிடையாது. அப்போ பயம் எங்கே இருக்குது? அங்கே அன்பு இல்லைன்னு அர்த்தம். சில பேருக்கு பயம், பயத்தினால் வருகிறது அன்பு அல்ல. உண்மையான அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. ஸோ ஏசப்பாவை நீங்கள் நேசித்தீங்கன்னா எதுக்கும் பயப்படாதீங்க. என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அன்பு எனக்காக அவர் அன்பு செலுத்தியிருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்காக அன்பு செலுத்தினால ஜீவனையே கொடுத்தார். ஸோ கிறிஸ்துனுடைய அன்பு எப்பேர் பெற்றது வாசிக்கலாம். 1 யோவான் 4:10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியா தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எப்படி இந்த அன்பு உண்டாச்சுங்களா? தேவன் நம்மை அன்பு கூர்ந்தால நம்ம போய் அவர் அன்பு கூர்ந்தோன்னு கிடையாது. அவர் நம்மை நேசித்து நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவானவரை கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். இயேசுவானவர் சிலுவிலே பலியாக மாறினார். ஏன்? அந்த அன்பு உண்டாச்சு. அப்போ தான் அந்த அன்பு உண்டாச்சு. ஏசப்பா பிறக்கும் போது கூட உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம், மனுஷனுக்கு பிரியம்.
மனுஷன் மேலே. அப்போ தான் ஒருத்தர் மனுஷனுக்கு அன்பு, தேவனுக்கும் மனுஷனுக்கும் அன்பு, அப்போ தான் அன்பு உண்டாகிறது. ஏன்னா அன்பு இல்லாதவன் தேவன் அறியான். ஸோ பகை காணப்பட்டது, அந்த பகையை ஏசப்பா சிலுவையில் உடைச்சிட்டார். இப்போது நம்ம தேவனை முகமுகமாய் பார்க்க முடியும், அவரை நேசிக்க முடியும். பாருங்களேன், அன்பு என்ன செய்கிறது என்று சொன்னால் பயத்தை புறம்பே தள்ளுகிறது. ஸோ அன்பு எப்படி நேசித்தாருங்களா ஏசப்பா நம்மளை? யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஜான் காஸ்பிள் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தை விட்டு தம்மிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தோம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். ஏசப்பா அன்பு என்ன அர்த்தங்களாம்? முடிவு பரிந்தோம் நிலைத்து நிற்கிற அன்பு. மனுஷ அன்பு மாறிடுங்க, சொந்தக்கார அன்பு மாறும், குடும்பத்தாருடைய அன்பு மாறும், ஆனால் என் இயேசுவின் அன்பு மாறாது. ஸோ அந்த அன்பு என்ன செய்துங்க? முடிவு பரிந்தோம், ஜீவனை கொடுக்குற வரைக்கும், ஜீவனே போனாலும் அந்த ஆவியை ஆண்டவராக இயேசு ஒப்பு கொடுக்கும் போதோ அவர் முடிவு பரிந்தோம் நம்மில் அன்பு கூர்ந்தார். இப்போ அந்த ஆண்டவராக இயேசு கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்த நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? வாசிக்கலாம். Matthew 22:37. மத்திய 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. ஸோ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? நீ என்ன கூட முழு இருதயத்தோடு நேசி. அன்கண்டிஷ்னல் லவ். நிறைய பேர் என்னன்னாங்க, நீ என்னை நேசித்தா நான் அவனை நேசிக்கிறேன்னு வாங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து என்ன பண்ணுறாங்க? இதாயா நீ கட்டின தாலி கூட எனக்கு வேண்டான்னுறாங்க. அன்பு மாறி போயிடுச்சு, மாறிடுதுங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறார், நீ உன் தேவன் எப்படி நேசிக்கணுமா? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அவர் அன்பு கூறுவாயாக. மத்திய 22:37 லவ் யுவர் லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். அதே Matthew 22:38. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பனையாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவா. செகண்ட் சொல்லிட்டார் ஆண்டவர், உன்னை நேசிக்கிறது மாதிரி நீ பிறனை கூட நேசிக்கணும். மற்றவர்களை நாம் அன்பு கூற வேண்டும் என்பது கட்டளை. there's no other option for it. ஸோ ஏன்னா பகை ரொம்ப வேதனை உள்ளது. இஃப் யூ திங்க் இஃப் யூ ஹேட் அதர்ஸ், நம்ம ஒரு மனுஷனை பகைக்கிறோன்னா இட் மீன்ஸ் யூ ஆர் ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப். ஒரு பெரிய தேவ மனுஷன் அப்படி தான் சொன்னார், நீ மற்றவர்களை பகைச்சின்னா நீ உன்னையே காயப்படுத்திக்கிறேன்னு அர்த்தம். ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா யோவான் 3:15 சொல்கிறார். 1 John 3:15 அதாவது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனும் அவனுக்குள் நித்திய ஜீவன். ஒரு சகோதரன் நீ பகைச்சினா நோ இட்டர்னல் லைஃப் ஃபார் யூ அப்படின்றார். யூ ஆர் ஈக்குவல் டு அ கொலைக்காரன், மர்டருக்கு ஈக்குவல் என்றார். ஸோ பகை பயங்கர வேதனை உள்ளது. ஸோ அன்பு தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34 ஜான் காஸ்பிள் 13:34. நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் ஒருத்தர் அன்பு இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை பார்த்து இவங்க வந்து ஏசப்படைய சீஷன், இவங்க ஏசப்படைய சீஷன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்னா உங்கள் அன்பை பார்த்து. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட அந்த உண்மையான அன்பை நம்ம கூட மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த அந்த அன்பினாலே தேவன் தாமே நம்மளை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு உள்ளத்தில் ஊற்றப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளில் நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நம்முடைய தேவனை நேசிக்கவும் மற்றவர்களும் அதே அன்பு செலுத்த கர்த்தர் உதவி செய்ய ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். அன்பில்லாதவன் தேவன் அறியான்னு சொல்லி தேவன் அன்பாகவே இருக்குது. ஏசப்பா, உங்கள் அன்பினால் இந்த குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளும். உங்கள் அன்பு ஒவ்வொரு உள்ளத்தில் நெருக்கிய விட்டும். உங்கள் அன்பு ஏசப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஊற்றப்படுவதாக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சி ஆஸ்வதிக்கும்படியா அநேகர் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்ள பரிசுத்தானார் உதவி செய்யும்படியா இந்த வார்த்தையை விதைக்கிறோம். 100 மறுபதமாக பலன் தர அநேகர் இயேசு ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். உங்கள் அன்பிடத்தில் வரட்டாப்பா. மனுஷர் அன்பு மாறி போயிடும், ஆனால் கர்த்தருடைய அன்போ மாறாத அன்பு, அது நித்திய அன்பு. அப்பா, அந்த அன்பின் நிமித்தமாக ஜீவனை கொடுத்தீர். நாம் பாவிகளாக இருக்கும்போதே அன்பு செலுத்தினீர். மரித்து ரத்த சிந்தி உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் பரிசுத்தானார் அன்பை ஊற்றுவாராக. ஆஸ்வதியம் இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.